ஏண்டி சுமதி, பசங்க எங்கடி? பசங்க ரெண்டும் வீட்டில் தான் இருக்குது. பசங்களுக்கு வாய் வெறுப்பாக இருக்கா, பானிபூரி வாங்க காசு கொடுங்க. சரி சரி, வரட்டும் தரேன். பானிபூரி அதுவும் சாப்பிட்டு நம்மளுக்கும் வாங்கிட்டு வரட்டும். இன்னும் ரெண்டு பேரும் பானிபூரி பற்றி பேசிட்டு இருக்காங்க. சரி, எப்படியோ இன்னைக்கு ஐஸ் வச்சு பானிபூரி வாங்க காசு வாங்கிடுவோம். அப்பா, வீட்டில் ஒரே போர் அடிக்குதுப்பா. நான் வெளில போய் பானிபூரி சாப்பிட போகிறேன். காசு கொடுப்பா. என்ன மொழி, அப்பா எதிர்த்து பேசுகிறேன்? நான் எப்பவுமே அப்பாவை எதிர்த்து பேசிருக்கேன். அது என் செல்ல அப்பா. எப்பயுமே எனக்கு நான் கேட்டா காசு தரும் என் தங்க அப்பா. ஏங்க, சளி கிளி பிடிச்சிக்க போகுது. பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி உன் கையை தலையில் வச்சுட்டா சளி பிடிச்சிக்க போகுது. மௌலி, ஒடியா ஒடியா, இந்த பானிபூரி வாங்க காசு. என் அப்பானா அப்பா தான். பாய்ப்பா. என்ன இன்னைக்கு காலில இருந்து ஒரு வியாபாரமும் ஆகல. பானிபூரியோ பானிபூரியோ, பானிபூரி வாங்கலையோ பானிபூரியோ. கூவி கூவி வித்தாலும் இன்னைக்கு பானிபூரி வாங்கறதுக்கு ஒரு ஆளு கூட வரல. சரி, ஒரு சேலஞ்ச் போடுவோம். 50 பானிபூரி சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரீ இன்னைக்கு. ஓகே. சசி, அதான் என் ஊர்ல இருந்து வந்திருக்கு என் அத்தை பொண்ணு. அவ பேரு லில்லி. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல தான் படிக்க போறா. நம்ம ஃப்ரெண்டு. ஹாய் சசி. ஹாய் அரக்கரண்டி. நல்லா இருக்கீங்களா? நான் வந்து மௌலியோட அத்தை பொண்ணு. இதுக்கப்புறம் உங்க ஸ்கூல்ல உங்க கிளாஸ்ல தான் படிக்க போறேன். என்னையும் ஃப்ரெண்டா சேர்த்துக்கிறீங்களா? லில்லி, இதுக்கப்புறம் நீ எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எங்க கூட இரு. நீங்க எங்க அத்தை பொண்ணு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரீட் நான் தரேன். எல்லாருக்கும் பானிபூரி வாங்கி தரேன். ஓகேவா? அங்கிள் அங்கிள், எங்களுக்கு பானிபூரி 4 பிளேட் கொடுங்க அங்கிள். பாப்பா, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் போட்டிருக்கோம் பாப்பா. 50 பானிபூரி சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரீ பாப்பா. அப்படி சாப்பிட்டு முடிக்கலாம் அந்த பானிபூரியோட டபுள் மடங்கு காசு நீ எனக்கு கொடுத்துணும் பாப்பா. ஐ, 50 பானிபூரி ஃப்ரீயா? அங்கிள், நாங்க சேலஞ்சுக்கு ஒத்துக்குறோம் அங்கிள். எங்களுக்கு 50 பானிபூரி கொடுங்க அங்கிள். நாங்க சாப்பிடுறோம். அப்படி இல்லனா டபுள் மடங்கு காசு நீங்க வாங்கிக்கங்க அங்கிள். நீயா? நீயா? நாங்க எங்க போனாலும் நாய் பின்னாடி வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கீங்க. பானிபூரி கூட நிம்மதியா சாப்பிடவே விட மாட்டீங்க. ஏ மௌலி, இதே மாதிரி பேசக்கூடாது. நாங்க பானிபூரி சாப்பிட தானே வந்தோம். நீ பானிபூரி சாப்பிட்டு நீ மட்டும் போ. நாங்க பானிபூரி சாப்பிட்டு நாங்க போறோம். இதே மாதிரி சண்டை வளர்த்துட்டு இருக்காத. சிகி, அங்க பாரு, ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இருக்குது பாரு. ஆமா ஆமா பத்திரகாளி, யாருன்னே தெரியல. ஏ குட்டி பொண்ணு, உன் பேர் என்ன? என் பேர் லில்லி. உன் பேர் லில்லி இல்ல, எனக்கு வந்து வில்லி. டேய், எங்க அத்தை பொண்ணை பத்தி பேசுன உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது எனக்கு. எண்ணெயை ஊத்தி அப்பளத்தை பொரிச்சு எடுத்துருவேன். அப்பளக்கட்டு. ஐயோ பசங்களா, ஒழுங்கா இங்க வந்து சாப்பிடுறதா சாப்பிடுங்க, இல்லைன்னா போறதா போங்க. இதே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அங்கிள், எங்களுக்கு பானிபூரி கொடுங்க அங்கிள். அங்கிள், நாங்க தானே முதல்ல வந்தோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பானிபூரி கொடுங்க. மௌலி, நாங்க தானே வந்தோம். எங்களுக்கு தான் பானிபூரி. நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. நாங்க பானிபூரியே கேட்டு ரொம்ப நாளே ஆச்சு. அங்கிள், பானிபூரி கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயோ, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் பானிபூரி தரேன். பசங்களா, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? ஆளுக்கு 50 பானிபூரி தரேன். யாரு ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பானிபூரி ஃப்ரீ. அப்படி சாப்பிட்டு முடிக்காதவங்களுக்கு அந்த 50 பானிபூரி, இந்த 50 பானிபூரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து காசு கொடுத்துருப்போம். அங்கிள், நாங்க ரெடி கேமுக்கு. அந்த அப்பளக்கட்டே ரெடின்ற போது நாங்க ரெடியா இருக்க கூடாதா? அங்கிள், நாங்க சேலஞ்சுக்கு ரெடி. ஸ்டார்ட் பண்ணுங்க. பசங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் எடுத்து சாப்பிடுங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ. யார் தோக்குறாங்களோ அவங்க 2 பானிபூரிக்கு சேர்த்து நீங்க தான் காசு தரணும். ஸ்டார்ட், கோ. அப்பளக்கட்டே, அப்பளக்கட்டே. 29. நாற்பத்தஞ்சு. என்னால முடியலப்பா பானிபூரி சாப்பிடுறதுக்கு. அம்மா, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். என்னால முடியல. டேய் அப்பளக்கட்டு, சாப்பிடு.
என்னது நான் காசு தரணுமா? என்னால முடியாது. ஐயோ எங்க செத்து போன தாத்தா கண்ணுல தெரியாராரே. தொண்டை வரி பானிபுரி வந்தனால எனக்கு சாவர நிலைமை வந்துட்டதே. எனக்கு பானிபுரி வேணாம், நான் தோத்துட்டேன். ஐம்பது மௌலி ஜெயிச்சிருச்சு. பாப்பா நீ சாட்ட 50 பானிபுரிக்கு நீ காசே தர தேவையில்ல, அதுக்கும் சேர்த்து இவங்க காசு கொடுத்துருவாங்க. நீ போயிட்டு வா பாப்பா. ஐயோ காசு இல்லையே நம்ம கிட்ட, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம அப்படியே மயக்கம் போட்டு வந்த மாதிரி கிடப்போம். இந்த வாசியை எடுத்து காசை கொடுக்கட்டும். டேய் அப்பள கட்டு எழுந்துடுறா, இல்லைன்னா இந்த பானையில இருக்க பானி தூக்கி உன் மூஞ்சில ஊத்துறேன். எழுந்துடுறா. நாங்க ஜெயிச்சோமே. ஏ தோத்துட்டீங்க தோத்துட்டீங்க. டேய் எல்லாம் ஒண்ணா தான்டா. நான் தான் பானிபுரி சேலஞ்ச் வேணாம்னு சொன்னேன்ல. நான் அவளை தோக்கடி பண்ணிட்டு பானிபுரி சேலஞ்ச் இது பண்ணிட்டு இப்ப பார் தோத்துட்டியடா. இப்ப இந்த 2 பானிபுரிக்கு எவன்டா காசு தரது? ஏந்திரா, இல்லைன்னா உன்னை பிச்சை எடுக்க விட்டுருவோம்டா. ஏந்திருக்கே அந்த பானையால உன் மண்டையை உடைக்கிட்டா. என்னது பிச்சை எடுக்க விட்டுருவியா நீனு? நம்ம அப்படியே மயக்கம் போட்டு கிடப்போம். என்ன வேணா பண்ணட்டும் இந்த வாசிக்கு. இந்த பானை அவன் தலையில உடைச்சாதான் நிம்மதியாவே இருக்கும். உடைக்கிறேன் பாரு இப்ப. ஐயோ ஐயோ பானையை தூக்கி தலையில போட்டு உடைச்சிட்டாளே. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா அம்மா. ஆமா நீங்க யாரு? என்னது நீ யாரா? ஐயோ பானை தூக்கி தலையில வச்சோனே உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா? நம்ம எப்படியே ஞாபகம் மறதியிலேருந்து தப்பிச்சிடலாம் நம்ம இந்த பானிபுரி கடையிலேருந்து. ஏ தோத்துட்டீங்களா? தோத்தாங்குழி தோத்தாங்குழி தோத்தாங்குழி. ஹே எங்களை தோத்தாங்குழி கூப்பிடாத. அப்படி சொன்னா எங்களுக்கு இருட்டிட்டீங்கா இருக்கு. அப்படிதான் நாங்க கூப்பிடுவோம். தோத்து போறவங்கள தோத்தாங்குழி கூப்பிடாத. என்னன்னு கூப்பிடுறது? தோத்தாங்குழி தோத்தாங்குழி. எல்லாம் ஒன்னால தான்டா. பசங்களா உங்க சண்டையை அப்புறம் வச்சுங்க, எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துருப்பாங்க. என்னது பணமா? ஆமா பாப்பா, பானிபுரி தின்னீங்களா, அதுக்கு 200 ரூபா காசு தரணும், தந்துட்டு போங்க. என்னது 200 ரூபாவா? 200 ரூபா தரியா இல்ல உங்க அம்மாட்ட போய் சொல்லட்டா? இல்ல இல்ல அங்கிள் தரேன்.